سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. வாருங்கள் தோழர்களே, ஹஜ் உம்ரா செய்வோம். இறை மார்க்கம் இஸ்லாத்தின் இறுதி கடமை. ஆதம் முதல் இறுதி தூதர் வரை அனைவரும் ஆற்றிய அருங்கடமை. ஆரம்ப இறையாலயம் கஅபாவில், அதன் சுற்றெல்லைகளில் ஏக இறை பக்தியுடன் செய்யும் பெருங்கடமை. பணக்கார சீமான்களை, பாரகத்து மன்னர்களை, அரபுலக ஷேக்குகளை எளிமை கோலை இஹ்ராம் ஆடை அணிய வைக்கும் ஏற்றமிகு எழில் கடமை புனிதமிகு ஹஜ் கடமை. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக நிறைவேற்றுங்கள். அருள்மறை அல் குர்ஆன். பாவம் படராது தூய நிலையில் ஹஜ் செய்பவர் அன்று பிறந்த குழந்தை போல் தாயகம் திரும்புகிறார். நபிமொழி. ஹாஜிகள் இறைவனின் விருந்தினர்கள். ஹாஜிகள் இறைவனின் விருந்தினர்கள். இஹ்லாஸையும் தக்வாவையும் கட்டமுதாய் கட்டி வருகின்றனர். விருந்தினரை கௌரவிப்பதில் இறைவன் மிகச்சிறந்த பண்பாளன், மகத்தான மாண்பாளன். அன்பையும் அருளையும் அள்ளி பொழிவதில் அளப்பெரும் கருணையாளன். அடியார்களின் இதயத்தின் நாவின் முழக்கமாம் தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அடிபணிந்தேன் இறைவா, அடிபணிந்தேன், உன்னை சரணடைந்தேன், உன்னிடம் வந்துவிட்டேன். இறை அன்பர் இடைவிடாது எழுப்பும் ஒலி இறையருட் கதவை இதமாய் தட்டும். முதல் ஆலயம் கஅபாவை காணும் கண்களும் நெஞ்சமும் அடையும் பரவசம் எல்லை இல்லாதது. இரும்பு நெய்துவது, இதயம் நெகிழ்வது. எல்லோர்க்கும் ஒருவனே இறைவன், எல்லோர்க்கும் ஒருவனே இறைவன், அவன் ஏகன் அல்லாஹ்வே என்னும் சித்தாந்தம் உணரப்படும் தருணம் அது. இதயத்தில் நியத்து வைத்து உதுவுடன் இஹ்ராம் அணிந்து 7 முறை கஅபாவை தவாஃப் செய்து வாய்ப்பிருப்பின் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு மகாம் இப்ராஹீமில் 2 ரக்காத்துகள் தொழுது புனித ஜம்சம் நீர் பருகி சஃபா மருவா சஇ செய்து தலைமுடி மலித்தோ வெட்டியோ கொண்டால் உம்ரா நிறைவுறும். துல்ஹஜ் 8ஆம் நாள், துல்ஹஜ் 8ஆம் நாள் ஹஜ் கடமையின் தொடக்க நாள். சுபுகுக்கு பின் தன்னை தூய்மைப்படுத்தி இஹ்ராம் ஆடை அணிந்து இறைவனுக்காக ஹஜ் செய்கிறேன் எனும் நியத்துடன் தல்பியா முழக்கி மினா நோக்கி மக்காவிலிருந்து புறப்பட்டு மினாவில் இரா தங்கி தொழுகைகளை ஜம்மு கசர் செய்து துல்ஹஜ் 9ஆம் நாள் சுபுகுக்கு பின் ஜபலுர் ரஹ்மா அருள்மலை குன்றை கொண்ட அரஃபா சென்று லுஹர் அசர் தொழுகைகளை சுருக்கி சேர்த்து லுஹரில் தொழுது மாலை மயங்கி மக்ரிபு வரும் வரை துஆவிலும் திக்ரிலும் திலாவத்திலும் தீன் உணர்விலும் அங்கு திளைப்பர் ஹாஜிகள். ஹஜ்ஜின் உச்சமே அரஃபாவில் தங்குதலாம். ஹஜ்ஜின் உச்சமே அரஃபாவில் தங்குதலாம். துஆ ஒப்புக்கொள்ளப்படும் திருத்தலம் அது. நெஞ்சும் நெக்குருக நெக்குருக, கண்கள் கலங்கி கண்ணீர் சிந்தி கதறி அழுது அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் அரிய நேரம் அது. பாவ மன்னிப்பும் இம்மை மறுமைக்கான வெற்றியும் உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துகளின் முன்னேற்றமும் இஸ்லாமிய அழைப்பு பணி
சத்திய உண்மை ஏகத்துவ சித்தாந்த பரவல், முழு உலகிலும் முஸ்லிம்களின் பாதுகாப்பு, ஏக இறைவன் அல்லாஹ்விடம் உரிமையுடன் முறையிட்டு வேண்டி கேட்டு பெறும் பாக்கியமிக்க அரிய பொழுது அது. அரஃபாவில் மக்ரிபு தொழாமல் மஷ்அருல் ஹரம் என்னும் முஸ்தலிஃபா புறப்படுவர் ஹாஜிகள் மக்ரிப் இஷாவை ஆங்கு ஜம்மு செய்து இஷாவை சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுவர் அல்லாஹ்வின் விருந்தினர்கள். அந்த முஸ்தலிஃபாவில் அந்த முழுவதும் இபாதத்தில் கிடைக்கும் சங்கமம் தான் அந்த முஸ்தலிஃபா. இதயத்து பிரார்த்தனை இறைவனால் ஏற்படும் புனித தலங்களில் அதுவும் ஒன்று. ஷைத்தானை விரட்ட எரியப்படும் பொடிக்கற்கள் அங்கு பொறுக்கிக் கொள்ளப்படும். அங்கு அதிகாலை சுபுகு தொழுது அந்த இளம் காலை பொழுதில் மினா செல்வர். மினா ஜம்ராவில் ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு குர்பானி கொடுத்து தலைமுடி மழித்து அங்கே வெளிவருவர் ஹாஜிகள். பெண் ஹாஜியாக்கள் முடியில் சிறிதளவு வெட்டிக் கொள்வர். மினாவின் கூடாரம் வந்து இஹ்ராம் ஆடைக்கு விடை தந்து உது செய்தோ குளித்தோ தம்மை சுத்தப்படுத்தி வேற்றாடை அணிந்து கொண்டு தவாஃபு ஜியாராவுக்காக மக்கா செல்வர். 7 முறை தவாஃபும் 7 முறை சையும் செய்து ஹஜ்ஜை நிறைவு செய்வர் ஹாஜிகள். மறுநாளும் செய்யலாம் தவாஃபு ஜியாரா. எனினும் முதல் நாளே பெரும் சிறப்பு. அல்லாஹும்ம ஜஅல் ஹஜ்ஜம் மப்ரூரா வ சஅயம் மஷ்கூரா வ தம்பம் மக்ஃபூரா. யா அல்லாஹ், எனது ஹஜ்ஜை உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட புனித ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பாயாக. எனது இந்த முயற்சியை உனக்கு நன்றி செலுத்தும் நன்முயற்சியாக ஆக்கி வைப்பாயாக. எனது பாவங்களை உன்னால் மன்னிக்கப்பட்டதாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜும் மப்ரூர், முறையான ஹஜ்ஜின் நற்கூலி சொர்க்கமன்றி வேறுண்டோ? ஹஜ்ஜும் மப்ரூர், முறையான ஹஜ்ஜின் நற்கூலி சொர்க்கமன்றி வேறுண்டோ? கடமைகளின் தொடரில் ஹஜ் இறுதி கடமையை அன்றி இது இறுதி காலத்திலே செய்யப்படும் கடமை அல்ல. பண வசதி, பயண வசதி, உடல் நலன் உள்ளோர் உடல் ஹஜ் செய்வீர். அல்லாஹ்வின் வல்லமையை நிதர்சனமாக காணும் அழப்பெரும் அற்புதங்கள் உங்கள் சிந்தையை தொடும். உலக முஸ்லிம்களின் ஒருமைப்பாடு, சமத்துவ சகோதரத்துவ சமுத்திரத்தில் நாமும் ஒரு துளி எனும் உணர்வு மாஷர் பெருவெளியை நினைவூட்டுவதும் அந்த அரவா காட்சியிலே இருக்கிறது. ஏராளமான இஸ்லாமிய தடயங்கள், வரலாற்று சுவடுகள் ஒளிர்வதையும் மிளிர்வதையும் ஆங்கு காண்பீர். பாடம் படிக்கவும் படிப்பினை வரவும் பல பல. பழமை தொன்மை நகரம் மக்காவிலும் மதீனாவிலும் இஸ்லாம் கற்பனை அல்ல, அது ஒரு சத்திய உண்மை. இஸ்லாம் கதையல்ல, உண்மை வரலாற்று மார்க்கம் என்பதை நிரூபிக்கும் நிரூபணங்கள் பார்ப்பீர். அதனால் வாருங்கள் தோழர்களே, ஹஜ் உம்ரா செய்வோம். வாருங்கள் தோழர்களே, ஹஜ் உம்ரா செய்வோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا نبي سلام عليك